ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 685 ஆரம்பிக்கிறது. இம்மாதிரி தான் இந்திரியங்களை பராணி உசந்தவை என்று சொன்னது. எத்தனையோ அழகான தெய்வீகமான பரிசுத்த ஆனந்தமான அனுபவங்களையும் இந்திரிய துவாரா பெற முடிகிறதில்லையோ. அம்பாள் சன்னதியில் நெய்தீபம் போட்டால் அந்த தாசனையின் வழியாகவே இந்த மூக்கு சாநித்தியத்தையும் நமக்குள்ளே அனுப்புகிறது அல்லவா. அவளுக்கு கண்குளிர அலங்காரம் செய்து தரிசனம் செய்யும் போது இந்த நேத்திர இந்திரியம் மூலம் தெய்வீகத்தை பானம் பண்ணுகிறோம் அல்லவா. தியாகையர்வாள் அவர்கள் கிருதி தாய்மானவர் பாடல் யாராவது மனசுருகி சுசுரமாக பாடி கேட்டால் அப்பொழுது ஸ்ரோத்ரேந்திரியத்தின் வழியாக ஈஸ்வர சிந்தனை நமக்குள்ளே பாயவில்லையா. இப்படி இந்திரியங்கள் பொதுவாக கெட்டத்திலே போதாக இருந்தாலும் முடிவிலே அவை தள்ள வேண்டியவையாக இருந்தாலும் அப்படி தள்ள முடியாத ஆரம்ப காலத்தில் அவற்றாலும் செய்யக்கூடிய நல்லதுகளை செய்ய பழக வேண்டும். பூஜை பண்ணுவது, க்ஷேத்ராடனம் ஆலய தரிசனம் பண்ணுவது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது, கோயில் கட்டுவது, குளம் வெட்டுவது, ஏதேனும் சமூக பணி செய்வது என்று இப்படியானவற்றில் கை கால் கண் மூக்கு நாக்கு முதலானவற்றை ஈடுபடுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நல்லவற்றை செய்ய திறன் பெற்றிருப்பதால் இந்திரியங்கள் உசந்தவைதான். ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்துக்கொண்டு அது பராசக்தி பண்ணின ஒரு மிஷின். ஆனால் ஜடமான மிஷினாக இல்லாமல் ஜீவனுள்ள மிஷினாக இருப்பது என்று பார்த்தால் அது ரொம்பவும் உசந்ததாகத்தான் தெரியும். இத்தினூண்டு ஒரு கண் இது ஒரு பெரிய மலைத்தொடரை பார்க்கிறது. தினசான வர்ணபேதங்களை புரிந்து கொள்கிறது. அப்படியே காது 1000 வகைப்பட்ட சப்தபேதங்களை இது இன்னாருடையது, இது இந்த மிருக பக்ஷியுடையது, இன்ன வாத்தியத்துடையது என்றெல்லாம் தெரிந்து கொள்கிறது. இதே மாதிரி தான் நாக்கு 4000 ருசிபேதங்களை தெரிந்து கொள்கிறது. இப்படியே வாசனை நாற்றம் என்று ஒவ்வொரு பண்டத்துக்கும் ஒன்றாக எத்தனையோ மூக்குக்கு விஷயமாகின்றன. ஸ்பர்ஷ உணர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அது எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம். 70 அடி 80 அடி ஆழக்கிணறு, அதிலே 10-20 அடி ஆழமுள்ள ஜலத்துக்கு அடியிலே ஏதோ ஒரு பொருள் எப்பொழுதோ விழுந்தது அப்படியே கிடக்கிறது. அதை நாம் கண்ணால் பார்க்க முடியவில்லை, கையால் ஸ்பர்சிக்க முடியவே முடியாது. ஆனாலும் இத்தனை தூரத்துக்கு வெளியிலிருந்து ஒரு நீளமான கோலை விட்டு அதை தொட்டுவிட்டால் கூட போதும், ஒரு மாதிரி அதன் ஷேப் என்ன, அது கெட்டியாக இருப்பதா மெத்தென்றிருப்பதா என்றெல்லாம் புரிந்து கொண்டு விட முடிகிறது. அதனால் இந்த திறமைகளை பெற்ற இந்திரியங்களை உசந்தவை என்று சொல்வதில் தப்பில்லை அல்லவா. கடைசியில் பெரிய வினோதம் என்னவென்றால், இப்படி கலர்கள், சப்தங்கள், வாசனைகள் இத்தியாதிகளை வாஸ்தவத்தில் தெரிந்து கொண்டவை இந்த கண், காது, மூக்கு அல்ல. இவற்றின் மூலம் மூளைதான் தெரிந்து கொள்கிறது. நுண்ணியதாக அந்த மூளை கொடுக்கும் கனெக்ஷன்களில் தான் சைத்தன்ய கரண்ட் ஓடி இந்திரியங்களுக்கு இந்த சக்திகளை கொடுத்திருக்கிறது. இது அத்தனைக்கும் ஆதாரம் மனஸ். அதனால்தான் இந்திரியங்கள் உசந்தவை என்று சொன்னதுக்கு அப்புறம் அவற்றை விட மனஸ் உசந்தது என்கிறார். இந்திரியேபிய பரம் மனக, மனசின் கருவிகளே இந்திரியங்கள் ஆனபடியால் இவற்றை விட அது உசந்தது. அப்புறம் அந்த மனசையும் விட உசந்தது புத்தி. மனசஸ்து புத்திகி. மனசில் உணர்ச்சிகள் அவை பாட்டுக்கு கிளம்பி விடுகின்றன. இது நல்லதா கெட்டதா என்று பார்ப்பதில்லை. மனசில் நல்லது கெட்டது எல்லாமே ஒருபோல தோன்றிவிடுகின்றன. இவற்றிலே எது நல்லது எது கெட்டது என்று பார்த்து கெட்டதை தள்ளி நல்லதை எடுத்துக்கொள்ளும்படி செய்வதுதான் புத்தி. மனசிலே நிச்சயமில்லாமல் பல தோன்றும் போது அதிலே இதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிச்சயப்படுத்தி உறுதி செய்து தருவது புத்திதான். எது நன்றாக இருக்கிறது என்று அதை தேடி ஓடுவதே மனசின் வேலை. ஆனால் நன்றாயிருப்பது நல்லதாயும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. நல்லது எது தீர்மானம் பண்ணி அதில் மனசை போகச் செய்வது புத்தியின் காரியம். மனசு இந்த நிமிஷம் ஒன்று நல்லதென்று நினைக்கும், அடுத்த நிமிஷம் இது நல்லதில்லை என்று என்னொன்றுக்கு போகும். சம்சயித்துக் கொண்டும் சஞ்சலித்துக் கொண்டுமே இருக்கும். புத்தி இப்படி இல்லை, இது நல்லது இது கெட்டது என்று அது உறுதியாக நிர்ணயித்துவிடும். மனஸ் புத்தி என்கிறவற்றுக்கு பல இடங்களில் அந்த இடத்தை பொறுத்து பலவிதமான அர்த்தம் கொடுக்கும்போது இங்கே இப்படித்தான் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்தக்கரணம் என்பதில் மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 இருப்பதாக பாகுபாடு செய்யும் போது ஆச்சாரியால் இப்படித்தான் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் பொதுவாக மனஸ் என்பதே அந்தக்கரணம் என்ற அர்த்தத்தில்தான் உபயோகிக்கப்படுகிறது. பெரும்பாலும் நானும் அப்படித்தான் சொல்லிக்கொண்டு போயிருக்கிறேன். அதாவது மனசிலேயே லோயர் ஹையர் என்று, அதாவது தாழ்ந்ததாகவும் உயர்ந்ததாகவும் 2 பகுதிகள் இருப்பதாகவும்,
இவற்றில் லோயர் தான் நல்லது கெட்டதுகளில் நிச்சயமில்லாமல் வெறுமே உணர்ச்சிக்கு நன்றாக இருப்பதில் ஓடுவதாக இருப்பது என்றும், நல்லதை நிர்ணயித்து ஜட்ஜ் பண்ணி கொடுக்கும் ஹையர் மைண்ட் அல்லது மேலான மனசுதான் புத்தி என்றும் சொல்லலாம். நல்லது கெட்டதில் நல்லதை நிச்சயப்படுத்தி தருவதே புத்தி என்று நாம் நடைமுறையில் வைத்துக் கொள்ளவில்லை. கெட்டதற்கு சாமர்த்தியமாக திட்டம் போடுவதை கூட புத்தியின் காரியமாகவே நினைக்கிறோம். கெட்டதோ நல்லதோ மனசு மாதிரி ஒன்றை பற்றி வெறும் உணர்ச்சி வேகத்தில் தாறுமாறாக 4 பக்கம் ஓடிக்கொண்டிராமல் அதை பற்றிய ஒரு நிச்சயமான அபிப்பிராயத்தோடு தீர்மானம் பண்ணி திட்டம் போட்டு தருவதை புத்தியாக நினைக்கிறோம். ஆக எப்படி பார்த்தாலும் மனசு நிச்சயமில்லாது, புத்தி நிச்சயம் உள்ளது. முடிவிலே நல்லதுமில்லை கெட்டதுமில்லை, இரண்டும் மாயைதான். ஆத்மா தன்னுடைய நிஜஸ்திதியில் அந்தக்கரண சம்பந்தமில்லாமல், மனசின் சஞ்சல ஓட்டமில்லாமல், சஞ்சலத்தை போக்கி ஸ்திரப்படுத்தி தரும் புத்தியின் காரியமும் இல்லாமல் இருக்கிற போது எப்படி இருக்கிறது? அதாவது ஒரு ஞானியின் சமாதி நிலையில் எப்படி இருக்கிறது? அது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கும் ஒரு விதத்தில் அந்த மாதிரியான தூக்க நிலையை பற்றி தெரியும். சொப்னம் என்பதான அந்தக்கரண ஓட்டம் இல்லாத ஆழ்ந்த தூக்க நிலையை சொல்கிறேன். அங்கே நல்லது என்று ஏதாவது தெரிந்ததோ கெட்டது என்று ஏதாவது இருந்ததோ, இந்த இரண்டுமே ஆத்மாவுக்கு சம்பந்தமில்லாதவைதான். மாயையால் அந்தக்கரணம் கல்பித்துக் கொள்கிறவைதான். ஆக நல்லது கெட்டதை நிர்ணயம் பண்ணி தருகிற உசந்த காரியத்தை செய்யும் புத்தியும் கூட முடிவான உச்சநிலை அல்ல. காமம் அதிஷ்டானமாக ஒன்றிருக்கும் 3 ஆதாரங்களில் புத்தியும் ஒன்று என்று பகவானே சொல்லியிருப்பதை முன்னே பார்த்தோமே. காமத்துக்கு அதிஷ்டானமாய் உள்ள அது எப்படி முடிவான நிலையாக இருக்க முடியும்? நல்லது பொல்லாததுகளை எடுத்து காட்டுகிற புத்தியும் நல்லதோடு நின்றுதான் விடும். அதாவது அதற்கு நல்லதிலே காமம் என்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மேலே போய் ஆத்மாவை காட்டிக் கொடுக்க அது பிரயோஜனப்படாது. தானாக தனித்து இருக்கிற ஆத்மாவை அதற்கு வேறான ஜீவன் மாதிரி ஆக்கி வைக்கிற மாயையின் சிருஷ்டிதான் நல்லது என்பதும், அதை நிச்சயப்படுத்தி தருகிற புத்தியும் கூட மாயைக்கு மேலே போனால்தான் ஆத்மா லபிக்கும் என்னும்போது புத்தியையும் விட்டுவிட்டு அதற்கு மேலே போய்த்தானே ஆக வேண்டும். ஆனபடியால் புத்தி முடிந்த முடிவில்லை என்று ஆகிவிடுகிறது அல்லவா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.